ஜின் ஒரு இளைஞன் சைனீஸ் தற்காப்புக் கலையை கற்றுக்கொண்டு இந்தியா வந்திருக்கிறான். அவன் தாத்தா ஒரு பழமையான ஆயுத ஆய்வாளர். ஒரு நாள் தாத்தா தனது ரகசிய பொக்கிஷத்தை பற்றி ஜின்னிடம் கூறுகிறார். பண்டைய சீனமாய முத்திரை. அதை கண்டுபிடிக்க வில்லன்களும் முயற்சி செய்கிறார்கள். இப்போதே தொடங்குகிறது ஒரு அதிரடியான பயணம். அதில் ஜின் தன் தோழி மாயா மற்றும் ரகுவுடன் சேர்ந்து ஒரு பழமையான கோவிலுக்குள் செல்கிறார். ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருக்கிறது மர்ம சக்தியுடன் கூடிய வில்லன் ஷோ லீ. வாவ், இவ்ளோ பெரிய நூலகமா? சூப்பர். இவன்தான் ஜின். கொங்பு கலையை முறையாக பயின்றவன். தைரியசாலி. பழைய பாரம்பரிய கலைகள் ஆராய்ச்சிகளில் அதிகளவு விருப்பம் கொண்டவன். தன் தாத்தாவுடன் அதிகளவு நேரத்தை செலவிடுவான். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னா அது இதுதான். அந்த மாயமான முத்திரை பத்தின புக் எங்க இருக்கு தெரியலையே. இங்கதான் கண்டிப்பா எங்கேயோ இருக்கணும். ஹாய் ஜின், எப்படி இருக்க? ஓ, அந்த புத்தகத்தை தான் தேடுறியா? இவர்தான் மாஸ்டர் லீ. மேஜிக் தெரிஞ்சவர். அப்பப்போ திடீர்னு வருவாரு, அப்புறம் காணாம போயிடுவாரு. மாஸ்டர் லீ, நான் பயந்தே போயிட்டேன். தேடு, அந்த ரகசிய புத்தகம் இங்கதான் இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் ஜின். அந்த புக் எங்க போயிருக்கும்? இங்க இருக்கு. மாஸ்டர் சூஹான், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஜின், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஐ ஆம் ஃபைன் மாஸ்டர். சரி, என்னோட தாத்தாவை பாத்தீங்களா மாஸ்டர்? வேற எங்க இருப்பார்? அவரோட ரூம்ல தானே இருப்பார். சரி, நீ நாளைக்கு நடக்க போற போட்டியில கலந்துகிறாய் தானே? அங்க நிறைய பேர் வருவாங்க. நீ கண்டிப்பா வரணும், சரிதானே? ஆமாம் மாஸ்டர், நானும் கலந்துக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்றேன். நல்லது ஜின், காலையில பிராக்டிஸ்ல சந்திக்கலாம். பாய் மாஸ்டர், நாளைக்கு பார்க்கலாம். ஓ வா ஜின், நான் உன்னை எதிர்பார்த்தேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஜின்? எல்லாரும் நல்லா இருக்காங்க தாத்தா. அம்மாவும் அப்பாவும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை பத்தியே பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும் ஜின், நானும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் ஜின். குங்ஃபு எல்லாம் டெய்லி பிராக்டிஸ் பண்றியா ஜின்? எல்லாம் நினைவிருக்கு தானே? ஆமா தாத்தா, எல்லாம் நினைவிருக்கு. நான் டெய்லி பிராக்டிஸ் பண்றேன் தாத்தா. நீங்க சொல்லி தந்த எல்லாமே நினைவிருக்கு. ரொம்ப நல்லது ஜின். எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு உதவும். சரி தாத்தா, எனக்கு முக்கியமான விஷயம் உன்னை பத்தி சொல்லுங்க. ஓ, அது மாயமான முத்திரை பத்தி தானே? சரி சொல்றேன். வா, என்னோட ரகசிய அறைக்கு போகலாம். வாவ், என்ன தாத்தா அற்புதமா இருக்கே. எனக்கு தெரியும். கண்டிப்பா இது அந்த மாய முத்திரை வைக்கப்பட்டிருந்த மாயப்பெட்டி. சரிதானே தாத்தா? அதேதான், சரியா கண்டுபிடிச்சாய் ஜின். இதுதான் அந்த மாயமான முத்திரையை பாதுகாத்து வச்சிருந்த மாயப்பெட்டி. இதுக்குன்னு தனியா ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த முத்திரையும் காணாம போயிடுச்சு. இப்ப வரை அந்த முத்திரை இங்க இல்லையேன்ற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, நீ இப்போ போய் தூங்கு. காலையில நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போ, சரியா? குருவே வணக்கம். இளைஞர்களுக்கான மாபெரும் குங்ஃபு போட்டி ஆரம்பமாக போகுது. வணக்கம் மாஸ்டர் வாங். வணக்கம் ஜின். கையை இப்படி பலமா வச்சுக்க ஜின். ஞாபகம் இருக்கட்டும்,
எப்பவும் உன்னோட பார்வை அப்போனன்ட் மேலேயே இருக்கணும், சரியா? ஹா 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 இன்னொரு தடவை முயற்சி பண்ணு ஜின். ஹா ஹா. மாஸ்டர் ஷுஹான், வாஜின் முயற்சி பண்ணு. அப்படிதான். கம் ஆன் ஜின். போட்டி விதிமுறைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க. போட்டி விதிமுறைகளை மீறினால் அவங்க உடனே போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. கடந்து வரலாறு தாண்டி கனாவில் ஜின் பயணிக்கிறான் துணிந்து நிலாவை. தாத்தாவின் வாட்டை தீபமாய் ஜொலிக்கும் முத்திரையின் ரகசியம் நெஞ்சிலே பதியும். மாயாரக்கூ கூட வருகிறார்கள், வெறிச்சோடிய கோபுரம் வழியை காட்டும். மாயம்தான் பயம், அதிரும் என் மனதிலும் கனவும். குங்ஃபு கைப்பாடும் வெறும் பஞ்சில, இதுவும் சோதனைதான். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ காலத்தின் நகை. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சாமர்த்தியம்தான் வெற்றி. மாயம்தான் பயம், மர்மம்தான்